சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பேன் சூடானதும் அதில நல்லா நெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா ரிஃபைண்ட் ஆயில ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கடுகு, சீரகம், கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 பெரிய வெங்காயம் நீட்டா கட் பண்ணி வச்சதையும் அதில சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, 4, 5 பல் பூண்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்புல லைட்டா சால்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி நிறைய விசில் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்குனதும் நம்ம அதில தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறேன். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், கேரட்டு, பிரிஞ்சால் 3 தாங்க எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் இதில போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸோ மூடி வச்சா கொஞ்சம் ஈஸியா அது வெந்துரும். போது கேஷ்யூ போட மறந்துட்டேன். அதனால இப்ப ஆட் பண்ணிடுறேன். இப்போ அதில நம்ம சாம்பார் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மூடி வச்சிருங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த மேஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி பருப்பு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்கங்க. கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருக்க புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். இதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியா நம்ம இறக்கும் போது ஒரு பாக்கெட் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட காலிஃபிளவர் 65 சேர்த்து வச்சுக்கிட்டேன். செம்ம யம்மியா இருந்துச்சு சாப்பிடும் போது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.